உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தாலி தொடர்பான பேச்சு, அது தொடர்பான சர்ச்சை, இப்ப பாகிஸ்தான் விவகாரம், அதுவும் மீண்டும் சர்ச்சையா இருக்கு. தொடர்ந்து பிரதமருடைய பேச்சின் சர்ச்சை, அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் பிரதமர் இப்படி தொடர்ந்து பேசுறார்? பிரதமர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் அவர் ஒரு பெரிய பதற்றத்துக்கு ஆளாயிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. என்ன பதற்றம்? 2014 இருந்து 2024 வரைக்கும் பல்வேறு தேர்தல்களை இந்த மோடி சந்தித்திருக்கிறார், பிஜேபி சந்தித்திருக்கிறது. எல்லாவற்றிலும் மோடி தன்னை பிரதானப்படுத்தி பேசி வந்த விஷயங்கள் ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருந்தது. அதை மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம், அல்லது அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மோடிதான் 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 இவ்வளவுதான் இருந்தது. ஆனால் இப்போ பேசுபொருளாக மாறி இருப்பது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கொடுத்திருக்கும் வாக்குறுதி சரியா தவறா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யாரெல்லாம் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தேர்தல் பிரச்சார களத்தில் மோடி பிரதானப்பட்டிருந்த இடத்தில் இப்போது காங்கிரஸ் பிரதானப்பட தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர்களுடைய பேச்சுக்கள் பிரதானப்பட தொடங்கி இருக்கிறது. மோடி பேசி வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல இது யாருக்கு லாபம்? இது காங்கிரசுக்கு லாபத்தை கொடுக்க போதா, இல்ல காங்கிரஸ் தொடர்பான இந்தியா கூட்டணி தொடர்பான விமர்சனங்கள் பாஜகவுக்கு லாபத்தை கொடுக்க போதா? இல்ல, மோடி பேசியதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்ற அடிப்படையில தான் இது லாபத்தை கொடுக்க போகிறது. மோடி பேசிய விஷயங்கள்ல என்ன இருக்கு அப்படின்றத நுணுக்கமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 விஷயங்களை தான் அவர் தொடர்ந்து குறிப்பிடுறாரு. ஒன்னு, ராகுல் காந்தியை பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பேசுறது. ரெண்டாவது, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்ற மேட்டர்ல பேசுறது. மூணாவது ரிசர்வேஷன் பாலிசி. இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. மங்களசூத்ராவா இருக்கட்டும், எல்லாமே இந்த 3க்குள்ள அடங்கிவிடும். இந்த 3ல் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ல சார் சொன்னது போல 9வது பக்கத்துல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, மைனாரிட்டிஸ் தான் இருக்குனே தவிர அந்த இடத்துல முஸ்லீம்ஸுக்கு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் கொடுக்கல. அதே போல இருக்கிற எல்லார்ட்ட இருந்தும் இல்லாதவங்களுக்கு பறிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற வார்த்தைகள் எந்த இடத்துலையும் இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக திரித்து சித்தரித்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றதுல இன்னைக்கு என்ன உச்சகட்டமா எடுத்திருக்கிறார் உதாரணம் அப்படின்னா, 2 எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாடை பிடுங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு கீழே இறங்கி ஒரு பிரதமர் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பிஜேபியினுடைய தலைவர் இவ்வளவு பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா அவர் சொல்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் பயந்து போயிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. 400ன்றது இலக்கு, கூட்டணியாக 370ங்கிறது பாஜகவுடைய தனித்த இலக்கு. நீங்க பதற்றம்னு சொல்றீங்க இல்லையா? 2 தினங்களுக்கு முன்பு திரு அமித்ஷா சொன்னது, முதல் 2 கட்ட தேர்தலிலேயே நாங்க 100 தொகுதிகளை ஜெயிப்போம். தமிழ்நாட்டிலேயா? இந்தியா 190 தொகுதி நடந்தது. முதல் கட்ட வாக்குப்பதிவுல 190 தொகுதி. இதுல 100 ஜெயிச்சிரும் அப்படின்னா அப்ப 90 தோத்து போயிருவேன்றாரா? 190 தொகுதியில 90 தொகுதி தோத்து போயிருவேன், பாதிக்கு பாதி நான் தோத்து போயிருவேன்னு சொல்றாரா? அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் 90 தொகுதி லாஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவங்களுடைய இடம் என்ன, கேரளாவில் அவங்களுடைய இடம் என்ன, இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்றதுல இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸை பிளே பண்ணலாம். மோடி பேசுனதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஓபிசி எஸ்சி/எஸ்டியினுடைய ரிசர்வேஷன் பத்தி அவர் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு. இதை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையின்படி திரு அல்புகாரி சொன்னது போல எந்த இடத்துலையும் ரிலீஜனை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்வேஷன் பாலிசியை யாருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ரிசர்வேஷனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, அது சாதியை ஒழிப்பதற்கான வழியா நிச்சயமா இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் அத்தனை பேருக்குமான பிரதிநிதித்துவத்தை அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் உருவாக்கி தருவது. இவர்கள் அதிகாரமற்றவர்களாக ஏதோ ஒன்றின் காரணமாக புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்களே, அது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது சாதியாக இருக்கிறது. அப்ப இதன் பெயரால் இவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள். they are discriminated on the terms of caste அப்படின்ற ஒரு அர்த்தத்தின் அடிப்படையில தான் அவர்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இங்கு மத ரீதியாக ஒடுக்குமுறையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் மத ரீதியாக எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த கணக்கெடுப்பின் மூலமாகத்தான் இந்தியா எப்படி சர்வசமய சகஜமான ஒரு நாடாக இருக்கிறது என்பதை உத்தரவாதப்படுத்த முடியும். சரி, எந்த பிரச்சாரம் எடுபட போகுது? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதன் மூலமாக இடஒதுக்கீடு யாருக்கு எடுபடும் நான் சொல்றேன். யார் எடுபடும்ன்றத நான் சொல்றேன். எஸ்சிக்களுடைய ரிசர்வேஷனை பறிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. ஒரு ரிசர்வேஷன் ஸ்கீமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எஸ்சிக்கு அவருடைய இடத்தை பறித்தது யார் அப்படின்னு தெளிவாக தெரியும். 2014 2021 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்துல டைரக்ட் அப்பாயின்மெண்டின் மூலமாகவும் ப்ரொமோஷன்ஸின் மூலமாகவும் இருக்கக்கூடிய எஸ்சி ரெப்ரசன்டேஷன் எவ்வளவுன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது 17.97.
அப்போ இப்போது என்ன அட்டைன் ஆயிருக்கணும், குறைந்தபட்சம் எஸ்சி ரிசர்வேஷனுடைய உச்சகட்டத்தை அட்டைன் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. மாறாக 2021 17.01 அது குறைந்திருக்கிறது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல 2014 21,673 எஸ்சி கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க. 2021 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10,200 பேர் தான் எடுத்திருக்காங்க. இதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய மினிஸ்ட்ரிஸ்ல மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஜாப்ஸ்ல மட்டுமே, நான் வந்து எல்லா துறைக்கும் போல மினிஸ்ட்ரிஸ்ல மட்டும் எடுத்தோம்னா 42,000 ஓபிசி எஸ்சி எஸ்டி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. இந்தியா முழுவதும் 30 லட்சம் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. இந்த 30 லட்சம் இடங்களுக்காக போட்டியிட்ட ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் தெரியும், என்னுடைய ரிசர்வேஷனை பறிக்க போறது ராகுல் காந்தி இல்ல, கண்ணு முன்னாடி என்னுடைய ரிசர்வேஷனை பறித்துக் கொண்டிருப்பது மகாகணம் பொருந்திய பிரதமர் மோடி தான். அப்போ இவர் சொல்றதை நான் எப்படி ஏத்துக்கிறதுன்ற கேள்வியை மக்கள் தொடர்ந்து எழுப்புவார்கள். அந்த கேள்வி இப்போது களத்தில் எதிரொலிக்க தொடங்கிவிட்டதன் பிரதிபலிப்பு தான் பிரதமர் மோடி டிவியேட் ஆகி எரும மாடு வரைக்கும் வந்து நிக்கிறாரு. இந்த எரும முருகேசா கதையை என்னைக்கு அவர் விட போறாருன்னு தெரியல. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.